ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது எல்லாரோட ரொம்ப ஃபேவரட்டான தேங்காய் மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி ஒயிட் சுகர் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. தேங்காய் கூட வெல்லம் சேர்த்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இந்த தேங்காய் மிட்டாய்க்கு பாகுபாதம் பார்க்கணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப சிம்பிளான மெத்தட் தாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆளுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ இந்த தேங்காய் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் ஒரு அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ இந்த கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு 1 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். நீங்கள் வீட்டில் எடுத்துக்கிற ஃப்ரெஷ்ஷான தேங்காவாகவும் இருக்கலாம். இல்லைனா நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற டெசிகேட்டட் கோகோனட் நமக்கு கடையில் கிடைக்கும். அதுதான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் ஃப்ரை பண்ணால் போதும். நீங்கள் இது ஃப்ரெஷ்ஷான தேங்காவை எடுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணணும். இப்போ இது கூட 2லேருந்து 3 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்தால் அதுவும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் நல்லா நமக்கு ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இந்தளவுக்கு நமக்கு ஃப்ரை ஆனால் போதும். இப்போ இது கூட நம்ம இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு தேங்காய் எடுத்திங்கன்னா 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. நீங்கள் வெல்லம் சேர்க்குறதா இருந்தால் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சுத்தமானதாக சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் டைரெக்டாகவே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா கரைஞ்சி வரதுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி ரொம்ப சேர்த்துற வேண்டாம், அப்புறமா உங்களுக்கு இறுகி வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த அளவுக்கு கரைஞ்சி வந்திருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நம்ம இலகி வரணும். அதுக்காக இன்னொரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. மொத்தமாக நான் அன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ பாருங்கள், வெல்லமும் நல்லா நமக்கு கரைஞ்சிருக்கு. இப்போ இது நல்லா கொதித்து இந்த மாதிரி வரும். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக நமக்கு நல்லா இறுகி வந்துடும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நமக்கு இறுகி வந்திருக்கு. இது இன்னும் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும் நமக்கு நல்லா சுருண்டு வர்றதுக்கு. இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நல்லாவே நமக்கு சுருண்டு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நமக்கு நெய்லாம் ஜாஸ்தி தேவைப்படாதுங்க. ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் நம்ம நெய் ஊற்றணும். இப்போ 2வது ஸ்பூன் ஊற்றிருக்கோம். மொத்தமே 2 ஸ்பூன் நெய் தான் இதுக்கு தேவைப்படும். இப்போ இதை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ நமக்கு இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்திருக்கு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. வறுத்த அரிசி மாவாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நீங்கள் கலந்து விடும்போது உங்களுக்கு டக்குன்னு நமக்கு கட்டிப்பட்டுரும். ரொம்ப நேரம் எடுக்காது. நமக்கு இந்த மாவு சேர்க்குறதுனால நல்லா சீக்கிரமாகவே நமக்கு சுருண்டு வந்துடும். இப்போ இந்த மாவு சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இப்படியே நல்லா கைவிடாமல் கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு இந்த அளவுக்கு நல்ல சுருண்டு நமக்கு வந்திருக்கு. நமக்கு இது கடாயில் ஒட்டாத அளவுக்கு வரணும். அந்த அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லாவே நமக்கு நல்லா இறுகி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நமக்கு சுருண்டு வந்தால் போதும். இப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம வேறு தட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். அதுக்கு ஒரு தட்டில் நெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. நெய் இல்லைன்னா எண்ணெய் இந்த மாதிரி தடவி வச்சிட்டிங்கன்னா நமக்கு ஒட்டாமல் வரும். நீங்கள் நெய் தடவாமல் போட்டிங்கன்னா நமக்கு ஃபுல்லாக தட்டிலே நமக்கு ஊட்டிக்கும். அதனால் நெய் தடவிட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க தேங்காய் பர்ஃபி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஆற வைக்கணும். ஒரு 1/2 மணிலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இப்போ இது லைட்டாக ஒரு 10 நிமிஷம் ஆறி இருக்கும் போதே நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இதை உருண்டையாக கூட பிடிச்சிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான். இப்போ இதை நம்ம 1 மணி நேரம் நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ நான் இதை ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம எடுத்திருக்கேன். நான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் அப்படிங்காக நான் அரை மணி நேரத்துலேயே கட் பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கு இன்னும் நல்லா இறுகி வரணுன்னா ஒரு 1 மணி நேரம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்ல ஆறிட்டு நல்லா இறுகி இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் எனக்கு பிடிக்குங்கிறதுனால நான் இந்த அரை மணி நேரம் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான தேங்காய் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.